இருந்துச்சு. பட்டை கிளப்பிடுச்சுமா. ஜெயார் மாதிரி எவனாலையும் பண்ண முடியாது. ஏண்டா குரு, ஜெயார படத்துல பார்த்ததுக்கே இந்த ஆட்டம் போடுறியே, நேர்ல பார்த்தா என்னடா பண்ணிருப்ப? வேற என்ன பண்ணுவான் மயன்? பப்பரப்பான்னு வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் ஏன்டா அப்படி பாக்குறான்? ஏன் அவனை தான் எல்லாரும் அப்படி பாப்பாங்க. படம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. பிளாக்ல 300 ரூபா டிக்கெட். ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல். ஹவுஸ்ஃபுல்லா போனா தான் பிளாக்ல வைக்க முடியும். அது எனக்கு தெரியும்னா. ஆரம்பிச்சிட்டீங்களா? ரசிகர் மன்றமா? ஆமாம். போட்டோவா? சரி, இங்க என்ன நடிச்சிருக்க? ரெண்டு பேரா வாங்க. வா வாங்க 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 வா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சார், நான் ரிப்போர்ட்டர். ஓ சொல்லுங்க சார், நீங்க அரசியலுக்கு வருவீங்களா? அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? சொல்லுங்க சார். அண்ணே, சூட்டோட சூடா கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா சிஎம் ஆயிரலாம். ஏன் பிஎம் ஆக கூடாதா? எனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல. அவருக்கு தெரியும். அது தெரியும். சும்மா இருங்கய்யா. சினிமால நல்ல மார்க்கெட் இருக்கு. இந்த டைம்ல எதுக்காக தேவையில்லாம ஒரு கட்சி? மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க. அரசியலை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சுபு. வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதானே. எப்படி? அப்படிதான் எல்லாரும் வந்து எத்தனை படத்துல அரசியல் பஞ்ச் டைலாக் பேசிருப்பீங்க. ஆனா ரியல் லைஃப்ல பேசணுமே. நாங்க எதுக்கு இருக்கோம்? எழுதி தரோங்கிற. எத்தனை கட்சி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவுதானே. காங்கிரஸ், காமராஜ் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட். விளக்கல வேண்டாம். டைரக்டா வாங்க. ஓகே. திக, திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக, பாமக, சாமக, கோமுக, ஜேபி, பிஜேபி, ஆர்ஜேபி, பிஎஸ்பி, ஆர்எஸ்பி, டிஎஸ்பி, டிடிபி. அவசரப்படாதீங்க. என்ன ஆரம்பிங்க. லீக், தேசிய லீக், தமிழ் மாநில முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஃபார்வர்டு பிளாக், பிளிவாய், சந்தானம், வல்லரசு, கார்த்திக், விடுதலை சிறுத்தைகள், வீரவன்னியர், உழவர் உழைப்பாளர், கொங்கு வேளாளர், குடியரசு கட்சி, புதிய பாரதம், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி. போதும். பாய் தானே சொல்றதுக்கு என்ன மீதி இருக்கு? மீதி இத்தனை கட்சி இருக்கும்போது நாம எதுக்காக புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? நீங்க அரசியலுக்கு வரணும் மக்கள் ஆசைப்படுறாங்க. அவங்க எப்பயா ஆசைப்பட்டாங்க? மன்றத்துல விரும்புறாங்க. இப்ப எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. உங்க சொத்துக்களை காப்பாத்திக்கணும். நீங்க புதுசா கட்சி ஆரம்பிக்கணும். ஓ, நாங்க சொல்றத கேளுங்கண்ணே. உங்க நன்மைக்கு தான் நாங்க சொல்றோம். இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நீங்க ஒத்துமையா இருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் பெருசா எதிர்பார்க்கறாங்க. உடனடியா கட்சி கூடிய தீர்மானிக்கணும். எப்படி? இந்தா இப்படி. இதுல ஒண்ணா? இதுல இல்லாத ஒண்ணு. அப்பப்பா, பார்த்தாலே தலை சுத்துது. நாட்டுக்கு மட்டுமே கொடி, வேற எதுக்குமே கொடி கிடையாதுங்கிற சட்டம் கொண்டு வந்துட்டீங்க. எங்க? அரசியலுக்கு. எப்பயா? அறிக்கை விட்டுட்டீங்களே. நம்ம அரசியல் அஸ்திவாரம் போடுறதுக்கு நாளைக்கே ஃபிளைட் பிடிச்சு மதுரைக்கு போறோம். அங்க இருந்து நேரா வாடிப்பட்டி போறோம். எம்ஜிஆருக்கு ஒரு ஆண்டிப்பட்டி, உங்களுக்கு ஒரு வாடிப்பட்டி. எதுக்கு ஏன் வாடிப்பட்டி? அங்க நம்ம டிரைவர் மணியோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்றோம். அப்படியே மக்கள் மனசுல ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை போடுறோம். ஒரே கல்லுல 2 ஆப்பிள். மாங்காய் இல்ல? மாங்காய் பழசு. ஓ, சரி சரி, எதையோ பண்ணுங்க. சுபு சார், போற வழியில ஃபுல்லா பேனர், கட் அவுட், போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு அசத்திருப்பாங்கன்னு சொன்னீங்க. எதுவுமே காணோம். அது தாசு என்னடாச்சு? அது ஒண்ணு இல்லைண்ணே. நான் மன்றத்து பசங்க நம்பி இருந்தேன். அவங்க இப்படி சொதப்பான்னு தெரியாது. விடுங்க, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். எளிமையான தலைவன் நினைச்சிட்டு போட்டுமே. ஹலோ சார், நான் மணி பேசுறேன் சார். சொல்லு மணி. சார், எங்க சார் வந்துட்டு இருக்கீங்க? இதோ வந்துட்டு இருக்கோம் மணி. சீக்கிரம் வந்துருவோம். சார், தாலியோட காத்துட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சார். இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவோம். சரி சார். இன்னும் 5 நிமிஷம் வந்துருவாரா? யாரு மாப்பிளையா? மணி. மணி தானே மாப்பிள? அதை தானே சொன்னேன். ஐயே, சரி இந்தாங்க. ஏய், இது மணிக்காக வாங்கினது சுபு. தெரியும். இங்க போட்டுக்குங்க. மேடையில எல்லாரும் முன்னாடி இதை கழட்டி மணி கையில கொடுத்தா உங்க மரியாதை அங்க எகிரும். அப்படி. என்ன அழகா இருக்கு. போட்டுங்க மணி. இந்தா நம்ம மணி பேரு போட்டிருக்க. வண்டி திருப்பு. இந்த மண்டபம் தான். வா வா.
இதான் மண்டபம். அது தெரியுது. பேனர் கட் அவுட் இல்லைங்க. அது மணிகிட்ட சொன்னேன், அவன் கல்யாண பிஸியில் சொதப்பிட்டான் போல் இருக்கு. அண்ணே எல்லாமே நல்லதுக்கு தான். மக்கள் உங்களை எளிமையான தலைவன் பாராட்டுவாங்க. இதையே கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பேன். நீங்க மட்டும் திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லியா? சண்டை வேண்டாம். சண்டை இல்ல, திஸ் இஸ் டியூட்டி ஆஃப் தி. இதுக்கு பேரு தான் சண்டை. சிரிக்காதடா, நம்மகிட்ட சிரிப்பெல்லாம் வேண்டாம். கல்யாணத்துக்கு போறோமா திரும்பி போறோமா? போலாம். அண்ணே வராரு, அண்ணே வராரு. வாங்க வாங்க வாங்க. தள்ளு. என்ன யாரையுமே காணோம்? கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்ல, எல்லாரும் உங்களே பரபரப்பா பாக்குற மாதிரி இருக்கு. கும்பிடுங்க. வராங்க. விதவிதமா கும்பிடுங்க. வாங்க வாங்க. கையை தூக்கி கும்பிடுங்க. வணக்கம் வணக்கம். தள்ளி இருப்பாங்க. தள்ளி போ. தள்ளி தள்ளுங்க. போங்க. டிஸ்டர்ப் பண்ணாம ஹலோ. வணக்கம்யா. வணக்கம். வாங்கய்யா. நீங்க எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம மணி கல்யாணத்துக்கு நான் வரலன்னு எப்படி? ஆமா, மணி எங்க? மாப்பிள்ள உள்ள இருக்காருயா. ஓ, நான் பொண்ணோட அப்பா, இது என் பொண்ணு. ஓ. வணக்கம் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். இந்த பார், ரொம்ப அழுத்தி சொல்லாத, மணி கோச்சுக்குவான். நீங்க அந்த இது என்ன அரிக்குதா? செயின். ஓகே. இந்தம்மா உன் கையாலே மாப்பிள்ளை கழுத்துல போடு. 10 பவுன் பத்திரம். ஐயா, உங்களை மாதிரி பெரிய மனுஷன் உள்ளவங்கள நான் பார்த்ததே இல்லைங்க. கரெக்ட், யாரும் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பிறக்கும் போதே பெரிய மனசு. ஆமா, மணி எங்கே? மணி இது என்ன பாதி மணிதான் இருக்கா? மீதி மணி எங்கே? நம்ம மணி நல்ல மணி, இவன் குண்டு மணி. மண்டபம் மாறி வந்துட்டோம். என்ன அரிக்குதா? மரியாதையா செயினை திருப்பி வாங்கி கொடுங்க. மிரட்டி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. கிராமம் ஓட்ட செயினை திருப்பி கேட்டா ஒரு பய ஓட்டு போட மாட்டாங்க. தங்க மனசு அவருக்கு. வணக்கம் சார். ஏம்மா, மாப்பிள்ளை கழுத்துல செயினை போடுமா? தேங்க்யூ சார். நல்ல செயின் நல்லா இருக்கா சார்? சூப்பர். நல்லா இருக்கு, போதும். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? ரொம்ப முக்கியம். எப்படி இருந்து சாப்பிட்டு போனியா? கவலையப்படாதீங்க, அவர் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போவாரு. யோ சும்மாரியா, நாங்க வேற ஒரு கல்யாணத்துக்கு போக இருக்கு. கையவாது நினைச்சிட்டு போங்கய்யா. கைய நாங்க அந்த கல்யாணத்துல நினைச்சுக்கிறோம். சார், உங்களுக்கு போன். சார், நான் மணி பேசுறேன் சார். எங்க சார் வந்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ண கூடாது? பண்ணேனே சார். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி புரியலையே சார். உனக்கு 10 பவன் செயின் கிடையாது. இப்ப புரிஞ்சுதா? என்னது செயின் இல்லையா? உனக்கு செயின் இருக்கு. ஹலோ. ஐயோ சார், ஐ எம் வெங்கட்ராமன், ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். திஸ் இஸ் மை கிராண்ட் சன். மாமா யாரா? உங்க படம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண் கொட்டாம பார்த்துட்டே இருப்பான். மாமா யாரு சொல்லு? மாமா யாரு? தலையால பலாப்பழத்தை உடைச்சு கொடுப்பாரு ஜேஆர். மாமாக்கு கை கொடு. கூச்சப்படுறான். கை கொடுங்க சார். கை கொடுத்தா என்ன குறைஞ்சா படுவீங்க? சார், இது கோவப்படாம கை கொடுங்க. அப்படியே திரும்பி எல்லாருக்கும் கை கொடுங்க. கொஞ்சம் வழி கார்ல போக வேண்டாமா? ரொம்ப நன்றியா. ரொம்ப சந்தோஷம். சாப்பிடாம போறீங்களா? இன்னொரு விட்ட எங்க வீட்டுக்கு வரணையா? அடுத்த விட்ட வந்து சாப்பிட்டு போனீங்க. கையை விட்டா தானே சாப்பிட முடியும். கொஞ்ச நேரம் சாப்பாடு. நல்ல கூட்டம். கை கொடுத்திருக்க கூடாது. புடிச்சு தவில் வயசு மாதிரி அது ரசிகருடைய அன்பு பாசம். மோதிரமா? கை நீட்டும் போது யாராவது அடிச்சிருப்பாங்க. எல்லாம் உன் ஐடியா தானே. உங்களால என்னோட செயின் போச்சு, உன்னால என்னோட மோதிரமும் போச்சு. ஓட்டு எல்லா ஓட்டு உங்களுக்கு தான். அது இல்ல, வண்டி ஓட்டுறா. ஓட்டு. ஓட்டு